சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆசை ஒன்று நிறைவேறாமல் இருக்கான். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கப் போகும் நபர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க. மேலும் ரஜினியின் ஆசை விரைவிலே நிறைவேற்றும் என்று ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அது என்ன ஆசைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கணும் என ஆசைப்படும் நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. ரஜினி போன்று சில மேனரிசத்தை செய்து ரசிகர்களை கவர்ந்து வராங்க சில நடிகர்கள். ரஜினி சார் நடிக்க அந்த கதாபாத்திரம் மாறி நடிக்கணும் என கனவு காணும் நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த ரஜினிக்கே ஒரு கனவு கதாபாத்திரம் இருக்கான். அது இதுவரை கிடைக்கவே இல்லையா. வில்லனா நடிச்சிருக்காரு, செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு, குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ரஜினிக்கு திருநங்கையா நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கான். அதுதான் அவரோட கனவு கதாபாத்திரம் சொல்லிட்டு சொல்லப்படுது. ரஜினி நடிக்க வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. தன் கனவு கதாபாத்திரம் என்னவென்பதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ரஜினி. அவர் தன் ஆசையை வாய்விட்டு கூறியும் கூட இதுவரை எந்த இயக்குனரும் ரஜினியை திருநங்கையா நடிக்க வைக்கவே இல்லையா. ரஜினியின் ஆசை நிறைவேற வேண்டும் சொல்லிட்டு தலைவரை திருநங்கையா பார்க்க நாங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம்னு ரசிகர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ரஜினி தற்போது வேட்டையன் படப்பிடிப்பில் பிஸியா இருக்காரு. ஞானவேல் இயக்கி வரும் அந்த பட வேலையில் இறுதி கட்டத்தில் உள்ளது. வேட்டையன் ஷூட்டிங் முடிந்த பிறகு தலைவர் 171 படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் ரஜினி. 70 வயதுக்கு மேலாகியும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்காரு. அவர் சுறுசுறுப்பாக செயல்படுவதை பார்த்து இளைஞர்களோ வியந்து போறாங்க. விமான நிலையத்தில் ரஜினி வேகமாக நடந்து செல்வதை பார்க்கும் ரசிகர்களோ இவருக்கு 73 வயது எல்லாம் இல்லை, வாலிபர் போன்று நடக்கிறாரே என வியந்து போறாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கவிருக்கும் தலைவர் 171 படத்துல கெட்ட பயலா நடிக்க போறாராம் ரஜினி. அந்த படத்திலேயே ரஜினிக்கு ஒரு திருநங்கை கதாபாத்திரம் கொடுத்தா நல்லா இருக்குமே லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வேண்டவே வேண்டாம், அப்புறம் பெண் கதாபாத்திரங்களுக்கு பதிலாக திருநங்கை கதாபாத்திரத்தை போட்டு தள்ளிடுவாங்க. வேறு யாராவது ஒரு இயக்குனர் தலைவரின் ஆசையை நிறைவேற்றி வைக்கட்டும் என்று ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதாவது தலைவர் 171 படம் எல்சியூ இல்லாமல் ஆர்சியூவில் உருவாக போகுது. மேலும் ஷங்கர் நம்ம ரஜினியை வச்சு அடுத்த படம் எடுக்க போறாரு. இந்த படத்துல ரஜினிக்கு ஒரு திருநங்கை கெட்டப் கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு சின்ன ரோல், அதாவது ஒரு அரை மணி நேரம் கெட்டப் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ரசிகர்களால் சொல்ல போது பார்ப்போம். ஷங்கர் நம்ம ரஜினியை திருநங்கையா காட்டுவாரா இல்லையான்னு. உங்களோட விருப்பம் என்ன? ரஜினி திருநங்கையா நடிச்சா நல்லா இருக்குமா இல்லையான்றது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.